ஹை டியர் ஆஸ்பிரன்ஸ், நம்ம குரூப் 4 எக்ஸாம் வர சாட்டர்டே நடக்க போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த டைமில் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி பயிரை வளர்த்து அதை அறுவடை பண்ண காத்திருக்கு. அதே சேம் சுச்சுவேஷன் தான் நம்மளும் இருக்கோம். ஒரு நாள் நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட்டை போட்டு நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த எஃபோர்ட்டை அறுவடை பண்ணுற டைம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்தை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அந்த மேஜிக் 3 ஹவர்ஸை நமக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எக்ஸாமை எல்லோரும் போய் ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த எக்ஸாமில் சர்வீஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை 200வது கொஸ்டினுக்கும் கொடுப்போமா அப்படின்னு கேட்டோம்னா சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம். செகண்ட் கொஸ்டினுக்கு அதில் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே போக 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 அந்த கொஸ்டினில் உள்ள கான்சன்ட்ரேஷனுங்கிறது நமக்கு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் போகிறோமா, அப்போ ஒரு சின்ன கேப், ஒரு மைக்ரோ செகண்ட் கேப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 20 கொஸ்டினுக்கும் ஒரு சின்னதாக ஒரு 5 செகண்ட்ஸ், சின்னதாக ஒரு மெடிடேஷன் இல்லையா, ஒரு சிப் வாட்டர், அந்த மாதிரி சின்னதாக கொஸ்டினுக்கு கேப் எடுத்து ஒரு கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்பை முடிஞ்சால் எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.